உடல்நலக்குறைவால் உயிரிழந்த முன்னாள் அமைச்சர் வீரப்பன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு, விவரங்கள். முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் கழக நிறுவனருமான வீரப்பன் 98 வயதாகிறது. அவர் தற்போது வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் காலமாயிருக்கிறார். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களுடன் நெருங்கி பழகியவர் வீரப்பன். மிக முக்கியமாக எம்ஜிஆரின் நிழலாக அவரோடு பயணித்தவர். தற்போது வயது மூப்பு காரணமாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமாயிருக்கிறார். 98 வயதாகும் இவர் கடந்த சில மாதங்களாகவே சென்னை தியாகராயர் நகரில் இருக்கக்கூடிய திருமலை பிள்ளை சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சிகிச்சை பெற்று வந்தார். நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அந்த மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டு 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரடியாகவே வந்து அவரது உடலுக்கு இந்த இறுதி மரியாதை என்பதை செலுத்தி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். அவரது இறப்பு செய்தி கேட்டதுமே அவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் முதலமைச்சர் இரங்கல் செய்தியை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது நேரடியாகவே 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வந்து தற்போது வீரப்பன் உடலுக்கு அந்த இறுதி மரியாதை என்பதை செலுத்தி வருகிறார். அவரோடு மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களும் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட அவர்களும் இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். விஷ்ணு, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வீரப்பன் குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது முன்னாள் அமைச்சராக வீரப்பன் இருந்திருக்கிறார். தொடர்ந்து 5 ஆட்சி காலத்தில் அமைச்சர் பதவி வகித்து வந்தவர். பல்வேறு எம்ஜிஆருடன் நிழலாக அவர் இருந்திருக்கிறார் என கூறப்படுகிறது. குறிப்பாக திரைத்துறையில் அவர் பல திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களின் தெய்வத்தாய், நான் ஆணைத்தால், கண்ணன் என் காதலன், ரிக்ஷாக்காரன், இதயக்கனி, காவல்காரன் உள்ளிட்ட படங்களை அவர் தயாரித்திருக்கிறார். அதே போல ரஜினிகாந்த் அவர்களின் 3 முகம், தங்கமகன், பணக்காரன், பாட்ஷா, ஊர்காவலன் உள்ளிட்ட படங்களையும் தயாரித்திருக்கிறார். அதே போல கமல்ஹாசன் அவர்களுக்கு காதல் பரிசு, காக்கி சட்டை, 3ஆம் பிறை உள்ளிட்ட தமிழ் திரையுலகில் முக்கியமான, அதாவது மிகவும் பெரிய வெற்றி பெற்ற படங்களை அவர் தயாரித்திருக்கிறார். அந்த வகையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இவர் 98 வயதாகிறது. இவர் கடந்த சில மாதங்களாகவே இல்லத்தில் அந்த வயது மூப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் இங்கு 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது சிகிச்சை பலனின்றி அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்து அந்த இறுதி மரியாதை என்பதை செலுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் என்பது தியாகராயர் நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அவரது மகன்கள் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்ததற்கு பிறகாக நாளைய தினம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் அவரது உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கு அந்த இறுதி மரியாதை என்பதை செலுத்தி அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து அவரது உடல் என்பது தியாகராய நகருக்கு இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.